எனது பிலிப்ஸ், எனது நம்பிக்கை, எனது பெருமை. Innovation in you. Philips. ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் பிரார்த்தனையை மட்டும் மனசில் நினச்சிக்கோ, வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் எல்லாரும் எப்பவும் உங்கள் கூடவே தான் வருவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். ம் ம் அரோஹரா அரோஹரா. அரோஹரா அரோஹரா. அக்கா இங்க வாங்க. அதோ வராங்க பாருங்க, அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா கொண்டு போய் கொடுத்துடணும். சரியா? சரி. போங்க. என்னாச்சு? நான் கூட்டு வந்த ஆளுங்க 2 பேரும் தண்ணி குடத்தோட அந்த இடத்துல போறாங்க பாரு. அவங்க கொண்டு போறது சாதாரண தண்ணி இல்ல, கெமிக்கல் கலந்த தண்ணி. அது அவங்களோட காலில் ஊத்துனா 2 பேர் காலும் வெந்துரும். அதுக்கப்புறம் அவங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்லயே காலை எடுக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் அவங்களால ஆடவே முடியாது. வெரி குட்.
அந்த காலை வச்சுதானே டான்ஸ் ஆடி எல்லாரையும் ஆட்டி படிச்சிட்டு இருந்தா அந்த பூமிகா. வருண வளைச்சு போட பார்த்தால, இவளுக்காக அந்த மீராவும் சப்போர்ட்டுக்கு வந்தால, நம்மள வரை கேவலமா பேசினா. ஆமா, அவ காலும் சேர்ந்து போகட்டும். எப்படியோ இந்த பரிகார பூஜை நின்னு போயிடணும். இந்த பூஜை நடக்கவே கூடாது. நான் வரேன் மேடம். அஞ்சலி, மஞ்சள் தண்ணின்னு நினைச்சு கெமிக்கல் தண்ணிய ஊத்த போறாங்க. டான்ஸ் ஆடின பூமிகாவோட காலை பாரு எப்படி உருகி போகுதுன்னு. என்னாச்சு? ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்காங்க. கெமிக்கல் கலந்த தண்ணினா இந்நேரம் அவங்க காலு பொசிங்க போயிருக்குமே, அவங்க நிக்க முடியாம போயிருக்கணுமே. என்ன நடக்குறாங்க? எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கே. என்ன அஞ்சலி, ஒண்ணும் பண்ணாம தேர இழுத்துட்டு இருக்காங்க? அதான் ஒண்ணும் புரியல. என்ன நடக்குது? அந்த சாமி காப்பாத்திருச்சா? ஏய், என்னமோ கெமிக்கல் கலந்த தண்ணி ஊத்துனா 2 பேரோட காலும் வெந்து போயிடும் சொன்ன. முன்ன விட ரொம்ப வேகமா தெம்பா நடந்து போறாங்க. உண்மையை சொல்லு, கெமிக்கல் கலந்தியா இல்ல என்கிட்ட போய் சொன்னியா? மேடம், இந்த வேலையை வேற யார்ட்டையாவது சொன்னா சொதப்பிடுவாங்க. நானே களத்துல இறங்கி செஞ்சேன் மேடம். ஆனா அப்படி இருந்து இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல மேடம். ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ ஓகே பேபிஸ்? இவ யாரு? ரசாயனம், ஐ மீன் கெமிக்கல். ஸ்பெஷலா பொட்டு வச்ச அந்த கெமிக்கல் குடம் இதுவான்னு பாருங்க. அடப்பாவுமே, இப்படியே கால் வெந்து போற அளவுக்கு கெமிக்கலை கலப்பீங்க? ஒரே ரொம்ப கெட்டு போச்சு. பம்பு வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் அது என்ன விட மாட்டேங்குத. ஊர் வம்பெல்லாம் எப்படியாவது என்ன கரெக்டா வந்து சேர்ந்துருத. பிளான் 1 சொதப்பிடுச்ச. பிளான் 2 யோசிங்க.
பிரச்சனையே இல்லாம தேரை இழுத்தா கிக் இருக்காது. சோ பிளான் 2 யோசிச்சு வைங்க. ஏய் யாரடி இவன்? இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ராத்திரின்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும். இருட்டுன்னு ஒண்ணு இருந்தா வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கும். உங்கள மாதிரி கெட்டவங்கன்னு இருந்தா என்ன மாதிரி நல்லவங்களும் இருப்பாங்க. ஒண்ணு தெரியுமா? இந்த மொத்த உலகமும் நம்பிக்கைங்கிற அச்சாணியில தான் சுத்திக்கிட்டு இருக்க. நம்பினவங்களை இந்த அர்ஜுன் கைவிட மாட்டான். ஏதாவது சதி நடக்கும்னு நான் யோசிச்சேன். கூட்டத்துல உங்க ஆளு தண்ணியில எதையும் மிக்ஸ் பண்றத நான் பார்த்தேன். அதான் உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில இவனை ஃபாலோ பண்ணி வந்தேன். என்ன பேபிஸ், ஷாக்கா? கால் வந்துட்டா அடுத்த பிளானை யோசிக்க முடியாம போயிடும்ல, ரைட்? கேட்ச் இட். இந்த தேங்காய் எண்ணெய தடவிக்கோங்க. வரேன் கியூட்டிஸ். யாரடி இவன்? தத்துவமும் சொல்றான், தடவறதுக்கு மருந்தும் கொடுக்கறான். யார் இவன் தெரியலையே. இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் தெரியலையே. வாடி. ப்ரோ, இந்த பரிகாரத்தை நிறுத்த ஏதாவது சதி நடக்கலாம். ஏற்கனவே நடக்க இருந்ததை தடுத்து நிறுத்திட்டேன். எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹரோகரா ஹரோகரா. மேடம், வாங்கின காசுக்கு கரெக்டா வேலையை முடிச்சு கொடுத்தேன் மேடம். என்னத்த முடிச்சு கொடுத்த? ஆமா, எந்த வேலையுமே ஒழுங்கா பண்ண மாட்டியா? தண்ணில கெமிக்கல் கலந்தேன்னு சொன்ன, தேர் இழுக்கிறது நின்னுச்சா? முன்ன விட இப்பதான் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. மேடம், கெமிக்கல் தண்ணி எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு நிஜமா எனக்கு தெரியல மேடம். எப்படி அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதை தவிர அந்த கூட்டத்தில் நம்ம பசங்க போந்திருக்காங்க. புகுந்தா விட்டுருவாங்களா? 3 பொண்ணுங்களுக்கும் 3 பேர் கூடவே வரானுங்க. அவனுங்களுக்கு தெரிஞ்சா நீ அனுப்புன ஆளுங்களை பந்தாடிடுவாங்க. மேடம், தெரிஞ்சா தானே மேடம். நம்ம ஆளுங்க பல கெட்டப்ல அந்த பூஜையில கலந்துக்க போறானுங்க. பூஜையை நிறுத்தாம விட மாட்டானுங்க. ஏய், எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. கூட்டத்தோட கூட்டமா கலந்துருவோம். அந்த 2 பேரும் கோயிலுக்கு போய் சேரவே கூடாது, சரியா? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் இங்க வாங்க. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் அங்க பாருங்க. அரோகரா. ஏய், யார் நீ? யார் நீ? ரோஜா, நீ போ.
அலங்கார ஆபரண வனித்த மார்பும் திருமுகமும் வெந்நீரும் வனித்தமையும் ஜெகமெல்லாம் புகழ்படைத்தாய் சுப்பிரமணியா முருகா சரவணபவனே கார்த்திகேயா முக்கண்ணனார் புத்திரனே உக்கரவேலா அனைவருமே உனைப்பணிந்தோம் பழனிவேலா இது சமயம் அடியாரை ரட்சிப்பாயே. பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிட்டீங்க. நீங்கள் எதை நினச்சி இந்த பரிகாரத்தை பண்ணீங்களோ அது எல்லாமே சிறப்பாக நடக்கும். சண்முகனே அடியார்தம் துயரம் தீர்ப்பாய் வைபோகமான மலை பழனிவேலா வரமளித்து உயிர் காத்து ரட்சிப்பாயே. முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம். எப்படியோ பரிகாரத்தை 2 பேரும் நல்லபடியா முடிச்சிட்டீங்க. உங்க 2 பேர் வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறும். சாமி பாத்துக்கோ. அப்பாக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும் யுவா. அது ஒண்ணுதான் என் மனசுல இருக்கு. அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பா கிடைக்கணும். நல்லதே நடக்கும் மீரா. நீ வேண்டிட்டல்ல, கண்டிப்பா நடக்கும். பாத்தீங்களா, போன் அடிக்குது. கண்டிப்பா நல்ல சகுனம் தான். பாட்டி தான் கூப்பிடுறாங்க. பாட்டி. மீரா, ஒரு சந்தோஷமான விஷயம். உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி மல்டி ஸ்டோரி ப்ராஜெக்ட் கிடைச்சிடுச்சு. நீ நினைச்சது நடந்துருச்சு. முருகனுக்காக அலகு குத்தி தேர் இழுத்து நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. எனக்கு தெரியும் பாட்டி, அப்பாக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல பாட்டி. அவன் வாழ்க்கையில இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததை நான் என்னைக்குமே பார்த்ததே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் காரணம் இல்ல பாட்டி. இதெல்லாம் அப்பாவோட திறமைக்காகவும் உழைப்புக்காகவும் கிடைச்சது. நீ என்னைக்கும் அப்பாவை விட்டு கொடுத்திருக்க. அதை விடு மீரா. நீ நினைச்ச மாதிரி அவனுக்கு தான் ப்ராஜெக்ட் கிடைச்சிடுச்சுல்ல. நீ இனிமே வெளியில இருந்து கஷ்டப்பட வேண்டாம். வீட்டுக்கு வந்துற. வரேன் பாட்டி. அப்பாவுக்கு கிடைச்ச வெற்றி அவர் முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு பாக்குறதுக்காகவே வரேன். இப்போ அப்பா வீட்டுல தானே இருக்காரு பாட்டி? வீட்டுல தான் இருக்கா. உன் அப்பாவுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு அவனை எல்லாரும் போன்ல பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு நீ நேர்ல வந்திருக்கணும். உன்னை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அப்பா நான் என்னாலும் உந்தன் கண்ணே. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே வெறுத்தாலும் மறுத்தாலும் நானும் கண்ணே. சரி, என்ன மீரா, ரொம்ப ஹாப்பியா வர? அப்பாவுக்கு அந்த பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. வாவ், கங்க்ராட்ஸ். மீரா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அந்த கடவுளோட அருள் மீரா. உன் உடம்ப வருத்திக்கிட்டு நீ கேட்டது சாமி மனச கரைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் உன் அப்பா மனசும் கரையும். நன்றி பூமிகா. எனக்கு இப்பவே என் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா நான் கொடுத்து வைக்கல. என்ன பண்றது? இப்ப அவர் முன்னாடி போய் நின்னா மீரா, எதுக்கு பாடுறீங்க? நல்ல விஷயம் நடக்கும்போது யாராவது கண் கலங்குவாங்களா? வீட்ல இருந்திருந்தேன்னா அப்பாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் செஞ்சு பிரீத்தி கிட்ட கொடுத்து விட்டுருப்பேன். இந்த கான்ட்ராக்டுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளவுதானே? ஆசை நிறைவேற்றிட்டா போச்சு. வருண், நீங்க என்ன சொல்றீங்க? மீரா, உங்க அப்பாவோட இந்த வெற்றியை நாம கொண்டாடிடுவோம். எப்படி? யோசிப்போம். மீரா, உங்க அப்பாவை நீங்க விஷ் பண்றது மட்டும் இல்லாம நீங்க உங்க வீட்டுக்கே திரும்பி போகணும். உங்க அப்பாவே உங்களை வீட்டுக்கு வான்னு சொல்லணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றோம். நீங்க ஆல்ரெடி ஏதோ ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம கௌதம் சாருக்கு ஒரு வெற்றி விழா ஏற்பாடு பண்றோம். என்னது, வெற்றி விழாவா? ஆமா, தமிழ்நாட்டின் சிறந்த தொழிலதிபர் விருது கொடுத்து சாரை கௌரவிக்க போறோம். பட் அதை வச்சு மீராவை
அவங்க அப்பா கூட எப்படி சேர்த்து வைக்க முடியும்? முடியும். அந்த விழாவை நடத்த போறது மகிழ்ச்சி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒரு ப்ரொபோசல் கொடுப்போம். பாராட்டு விழாங்கும் போது அவரால் மறுக்க முடியாது. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அந்த நிகழ்ச்சியில நாம நிறைய ஈவென்ட்ஸ் நடத்தி கடைசியில மீராவோட பாசத்தை அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறோம். அப்பா இதுக்கு ஒத்துக்குவாரா? அதுவும் இல்லாம அவர் உங்க கம்பெனிக்கு தான் ஆர்டர் கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம்? ஏய் மீரா, அதுக்கு தான் பிரீத்தி இருக்காளே. ஒரு நிமிஷம். யுவா, உன் கால்காக தான் வெயிட்டிங். அக்கா எப்படி இருக்கா? பரிகாரம் பண்றப்ப பாவமா இருந்துச்சு. இப்போ ஓகேவா? நான் மீரா கூட தான் இருக்கேன். எங்களுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லு. ஓகே, டன். நான் பாத்துக்கிறேன். Thank you பிரீத்தி. என்னாச்சு? எஸ். இது நடக்குமா? அப்பா நம்மள ஏத்துப்பாரா? உங்களுக்கு நான் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ற கான்ட்ராக்டை உங்களுக்கு ஏன் தரணும்னு என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். இந்த வெற்றி விழா நடத்துறது, அதை மேனேஜ் பண்ண ஒரு கம்பெனி கூப்பிடுறது, இதெல்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் பொண்ணு பிரீத்தி சொல்லும் போது அதை என்னால் மறுக்க முடியல. ஷீ இஸ் மை லைஃப். சார், உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா சார்? உங்களுக்கு இன்னும் 4 minutes 35 seconds இருக்கு. சார், உங்க சிம்பிளிசிட்டி தான் சார் உங்க பெருமையே. பாருங்க, இவ்வளவு சாதனை பண்ணியும் வெற்றி விழா எதுக்குன்னு கேக்குறீங்க? உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்க ஆசைப்படுறோம் சார். அதெல்லாம் ஓகே. உங்க கம்பெனிக்கு நாங்க ஆர்டர் கொடுக்கணும். சரியான கேள்வி கேட்டீங்க யுவா. உங்க மகிழ்ச்சிக்கு நாங்க கேரண்டி. மகிழ்ச்சி மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. சிட்டில எந்த பெரிய இடத்துல ஈவென்ட்ஸ் நடந்தாலும் அதை நாங்க தான் பண்ணுவோம். சொல்லப்போனா நாங்க நடத்தின அத்தனை ஈவெண்ட்டுமே டாப் கிளாஸ் பீப்புளுக்கு தான் சார். எக்ஸாக்ட்லி. மகிழ்ச்சி இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். ப்ரோக்ராம்க்கு தேவையான வித்தியாசமான கான்செப்ட் நோட் கிரியேட் பண்றது, அதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்றது, மோரோவர் A to Z மேனேஜ் பண்றது, அண்ட் அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் கிட்ட பர்சனல் கேர் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். உங்களுக்கு எந்த டென்ஷனும் வராது. அதனால தான் சார் டாப் பிராண்ட்ஸ் எங்களை சூஸ் பண்றாங்க. ஸோ எங்க மகிழ்ச்சி ஈவெண்ட் கம்பெனியில் நான் அந்த பிராண்டோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கும். ஆமாப்பா, இவங்க கம்பெனி டாப் 10 ஈவெண்ட் கம்பெனி லிஸ்ட்ல இருக்கு. நானே அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணேன். ஓ அப்படியா?
இருந்தாலும் சாரோட ஈவெண்ட் மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குமா? ஏன்னா சாரோட பிசினஸ் கிளைண்ட்ஸ் அப்படி. சார் எதுக்கும் நாம வேற ஒரு கம்பெனி இன்டர்வியூ பண்ணுவோம் சார். எப்படியும் கௌதம் சார் யுவாக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. கான்ட்ராக்ட் நமக்கு தான். ஐ திங்க் யுவா சொல்றது கரெக்ட் தான். என்னுடைய கிளைண்ட்ஸ், என்னுடைய நெட்வொர்க் சாதாரண ஆளுங்கள்ல, பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள், சிட்டில பெரிய விஐபிஸ், ஆல் ஆர் கிங் மேக்கர்ஸ். இது என் குட்வில் சம்பந்தப்பட்டது. நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அது என் பேரை கெடுத்துரும். எனக்கு என் கௌரவம் ரொம்ப முக்கியம். இந்த ஈவெண்ட்டை சரியா பண்ணுவீங்கன்னு நான் எப்படி நம்புறது? சார், நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா சார்? இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன் ஒரு கனவு கண்டாரு. உலகமே நம்மள திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆகணுங்கிறதா அவரோட லட்சியமே. அத பார்த்த அவங்க அப்பா, உன்னால இதெல்லாம் முடியுமான்னு சந்தேகப்படாம தன்னோட பூர்வீக வீட்டை அடமான வச்சு பையனை நம்பி சின்னதா ஒரு முதலீட ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அந்த இளைஞன் அந்த பணத்தை வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் பிசினஸ் மேனா இருக்காரு. பிசினஸ் மேன் ஆஃப் த இயர்னு விருதும் வாங்கியிருக்காரு. நான் உங்களை தான் சார் சொல்றேன். அன்னைக்கு உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தது வெறும் பணம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் தான் சார். நீங்களும் ஒரு மகனா அவர் நம்பிக்கையை காப்பாத்தி ஜெயிச்சு காட்டிருக்கீங்க. எங்களை மாதிரி சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கு உங்களை மாதிரி சாதனையாளரோட நம்பிக்கையும் ஊக்குவிப்பும் தான் சார் தேவை. நம்புங்க சார், நாங்க நிச்சயம் சாதிச்சு காட்டுவோம். சார், பிரீத்தி, இந்த ஈவெண்ட் மேனேஜ் பண்ற கான்ட்ராக்டர் இவங்களுக்கே கொடுத்துரு. சார் எப்படியும் ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சார். Behave yourself. உன் பேர் என்ன? பூமிகா. நேம். உன் பேச்சை கம்மி பண்ணிட்டு வேலையில உன் புத்திசாலித்தனத்தை காட்டு. தம்பி, நீயும் தான். ஷூர் சார். பாய் பாய். ஹலோ, என்ன சொன்னாருன்னு கேட்டல்ல? என்ன சொன்னாரு? உன் வாயாடி வாய துறக்காதன்னு சொன்னாரு. ஹலோ, உங்களையும் தான் சொன்னாரு. உங்க பேச்சுக்கு அவர் எழுந்து ஓடி இருப்பாரு. நான் பேசுனதுனால தான் ஓகே ஆச்சு. என்னையே சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா சண்டை போடுறதை விட்டுட்டு நம்ம இந்த ஈவெண்ட்ல கவனம் செலுத்துவோமா? ஓகே, தேங்க்ஸ். எஸ், தேங்க் யூ so much. தேங்க்ஸ் guys. எப்படி உங்க அப்பா கவுத்திட்டமா? ஏங்க, உங்க அப்பா கிட்ட ஓகே வாங்குறதுக்குள்ள எங்களுக்கு நாக்கே தள்ளிடுச்சுங்க. இவ்ளோ டென்ஷனை என் லைஃப்ல நான் அனுபவிச்சதே இல்லப்பா. மீரா, என்னாச்சு? ஏன் அப்செட் ஆயிட்ட? அதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. அப்பாவோட வெற்றியை கொண்டாட போற விழாவிலையும் நான் இப்படி மறைஞ்சு நின்னுதான் பார்க்கணும்ல.
யமுனா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க என்ன பண்ற? பெருசா பிசினஸ்ல ஜெயிச்சிட்டதால உங்க புள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அத்தை. பெத்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டோமேனு அவருக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல அத்தை. கஷ்டமா இருக்கு அத்தை. எப்படி அத்தை அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் அடிச்சது? எல்லாம் மீராவோட வேண்டுதலாலையும் அவ செஞ்ச பரிகாரத்தினாலையும் தானே. அவருக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டிய பொண்ண எப்படி மனசாட்சியே இல்லாம துரத்தி விட்டுட்டாரே. என் பொண்ணு மீரா அவருக்கு கிடைச்ச வரும் அத்தை. இந்த குடும்பத்தோட வெளிச்சம். இன்னைக்கு மீரா இல்லாம இந்த வீடே இருண்டு கிடக்கு. நீ வருத்தப்படாதம்மா. அவன் தான் கான்ட்ராக்ட்ல ஜெயிச்சிட்டான்ல. இப்ப நல்ல மூட்ல தான் இருக்கான். எப்படியாவது மீராவை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அவளை கொண்டு வரணும் அத்தை. அவ வந்தாதான் என்னால சகஜமா இருக்க முடியும். அப்புறம் யமுனா, கௌதம்க்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்காக கெட் டுகெதர் பார்ட்டிக்கு குடும்பத்தோட போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். நாளைக்கு நாம போற மாதிரி இருக்கும். நான் வரல அத்தை. என்ன யமுனா, அவன் பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல. நீ வரலன்னு சொன்னா அதுக்கு 1000 காரணம் கண்டுபிடிப்பான். ஐயோ அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால எங்கேயும் வர முடியாது. அவரு என்ன புரிஞ்சுக்காத போது நான் மட்டும் எதுக்கு அவரை புரிஞ்சுக்கணும்? நீங்க வேணா போயிட்டு வாங்க. இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. மீரா எப்ப வருவா? இதெல்லாம் எப்ப சரியாகும்? மீரா சீக்கிரம் வந்துருமா. என்னாச்சு பூமி உனக்கு? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் என்ன இப்படி தவிக்க விட்டு போன? என்ன டார்லிங் பண்றது? என்னால அப்போ உன் லவ் புரிஞ்சுக்கவே முடியல. ஸ்கூல்ல நாம படிக்கும் போது நான் ஒரு நாள் உனக்கு பாதி கடிச்ச முட்டாய் கொடுத்தேனே, நீயும் அதை வாங்கி சாப்பிட்டியே. ஏன் பூமி, அப்போ கூட உனக்கு என் லவ் புரியல? என்ன கன்றா விடாது. அப்பவே நீ உன் லவ் வாயை திறந்து சொல்லிருந்தா இந்நேரம் நமக்கு கல்யாணமே நடந்திருக்கும். அடி பாவி, அப்ப அவன் லவ் சொல்லியிருந்தா என்ன கழட்டி விட்டுருப்பியா? அன்னைக்கு சொல்லலதான் என்ன டார்லிங், இப்ப சொல்ற ஐ லவ் யூ. நிஜமாவா? இன்னுமா நீ என்னைய நினைச்சிட்டு இருக்க? இங்க வேற ஒருத்தன் என்ன லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கானே. பூமி, அவன் லவ் நீ ஏத்துக்கிட்டியா? இல்ல பாதிதான் அக்செப்ட் பண்ண. ஆனா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உன்னைதான் பிடிச்சிருக்கு. அந்த வருணை விட நீ ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ so much டியர். ஏய், என்னது கிஸ்ஸா? ஏய், யாரா அது? ஏய், யாரா அது? ஏய், யாரா நீ? யாரு? என்ன சிரிச்சு? அடி பாவி, ஒரு நிமிஷத்துல இதய துடிப்பு எகிரி பிபிஏ வந்துருச்சுடி. என்ன மீரா, நீங்களுமா? அவ்வளவு பொசிவா வருண்? ஏன் யோ மட்டும் என்னவா? நான் ஷில்பா கிட்ட பேசினா என்ன எப்படி திட்டுவா தெரியுமா இவ? நீங்க பேசுறீங்களா இல்ல சொல்ல விடுறீங்களா? பாத்தீங்களா, நீங்க 2 பேரும் வெளிய இருந்து பார்க்கதா டாம் அண்ட் ஜெரி. உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா பூமிகா இல்லாத வானம் எனக்கு சிறு கரும்புள்ளி தான். அது சரி, இது என்ன வேஷம்? நானே ஆடி போயிட்டேன். எல்லாம் பூமிகாவோட ஐடியா தான். நாளைக்கு ஈவென்ட்ல அப்பா என்ன கண்டுபிடிக்காம இருக்கதான் இந்த கெட்டப். ஓ, எப்படி ஐடியா நல்லா இருக்கா? அப்பாக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்த போறோம். ஒரு மகளா அதை நேரடியா உட்காந்து உரிமையோட ரசிச்சு பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல. பாத்தியா, மறுபடியும் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்ட. எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த ஈவென்ட்ல உன் அப்பாவோட நீ ஜாலியா பேச போற. அதுக்கு நாங்க கேரண்டி. என்ன வருண்? கண்டிப்பா. நீங்க உங்க அப்பா கிட்ட என்னெல்லாம் கேட்கணுமோ, என்னெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் பேசிடுங்க. அப்போ இந்த கெட்டப் ஓகே தானே? நல்லா இருக்கு. ஓகே. ஆனா என்ன? அப்பா முன்னாடி போகும்போது அந்த கால் கொலுசை மட்டும் கழட்டிருங்க.
ஆம்பளை பையன் கொலுசு போட்டா நல்லாவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. தேங்க்ஸ் வருண். சரி, நமக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாத்தையும் பார்ப்போம். யுவாவும் வந்துருவாரு. கண்டிப்பா ஜமாய்ச்சிடலாம். சரி பூமி, ஈவெண்ட்டை ஜமாய்க்கிறதெல்லாம் இருக்கட்டும், என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறம் மத்ததை பார்க்கலாம். மீரா, உங்க ஃப்ரெண்டால ஏபிசிடியை தலைகளை சொல்ல முடியுமான்னு கேளுங்க. ஏன் முடியாது? சரி, அப்ப நான் சொல்ற இடத்துல இருந்து ரிவர்ஸ்ல சொல்லு. நான் நிறுத்துன்னு சொல்ற இடத்துல நிறுத்தணும். எக்ஸ் எக்ஸ் டபிள்யூ வி ஆஹா, இவன் யூ சொல்ல வைக்க தான் பிளான் பண்றான் போல இருக்கு. சொல்லு. டீக்கு முன்னாடி என்ன? டீக்கு முன்னாடி அதான் சொன்னேனே. ஏய், என்னது? எப்ப சொன்ன? நீ எப்ப சொன்ன? எனக்கு கேட்கவே இல்லையே. மீரா, இவன் அந்த லெட்டர் சொன்னாலா? ஐயோ, உங்க சண்டைக்கு நான் வரலப்பா. மீரா, நானும் வரேன். எப்படி மடக்குனாலும் டெமிக்கு கொடுக்குறாள. அக்கா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம்க்கா. சரிம்மா. ஆண்டி, என்ன இன்விடேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா? ஆமாம்மா, வருண் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஓ, என்ன ஃபங்க்ஷன் ஆண்டி? கௌதம்னு ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காருல்ல, அவருக்கு பாராட்டு விழா. ஓஹோ, எல்லா பெரிய இடத்து சகவாசத்தையும் வச்சிருக்காங்கடி. எல்லா பணக்காரங்களும் கூடுற இடமாச்சே. ஓ, நானும் அவரும் போயே ஆகணும், இல்லைன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப கோச்சுப்பாங்க. நல்ல விஷயம் தான் ஆண்டி, போயிட்டு வாங்க. நம்ம கிளம்பலாம் வா. ஆண்டி, அந்த ஈவெண்ட் யார் ஆர்கனைஸ் பண்றாங்க? யாரோ மகிழ்ச்சி ஈவெண்ட் கம்பெனியா? இந்தம்மா பாரு. கௌதம் சிறந்த தொழிலதிபர்னு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 பேரும் போயே ஆகணும். இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம்டி, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? அக்கா, பூமிகாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவா, கண்டிப்பா போய் ஆகணும். அப்படியா? அக்கா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா இருக்கும்ல? ஆமாம்மா. என்ன, ஆம்பளைங்க எல்லாம் கூடி கூடி பேசிக்குவாங்க. கௌதம் ஃபேமிலி வந்தவங்களை கவனிக்கிறதுலயே பிஸியா இருப்பாங்க. ஓ, நான் மட்டும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம முழிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த வாசுகி வேற ஏதோ வேலைன்னு போயிட்டா. ஏங்கா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அஞ்சலி வேணா கூட்டிட்டு போங்களேன். ஏன், நான் கூட வரேன். உங்களுக்கு வேற முட்டு வலி இருக்கு இல்லையா? கூட வந்தா ஒத்தாசையா இருக்கும்ல. நீங்க சொல்றது சரி, ஆனா அப்படி வெளியாளுங்களை கூட்டிட்டு போலாமான்னு தெரியலையே. அஞ்சலி, இப்ப என்ன பண்றது? என்னக்கா நீ வேற? அதான் சொல்றாங்கல்ல, அது பணக்காரங்கெல்லாம் கூடுற இடம்னு. அங்க எப்படிக்கா நாம போக முடியும்? அஞ்சலி, நான் சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டியா? சச்சா, அதெல்லாம் இல்ல ஆண்டி. உங்க குடும்பத்துக்கு வந்த இன்விடேஷன். இதுக்கு உங்க குடும்பத்து ஆளுங்க மட்டும் போறதுதான் சரியா இருக்கும். நான் ஒண்ணுக்கா, எப்போ எதை பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, தனியா போறீங்களே, நாங்க கூட வந்தா ஒத்தாசையா இருக்கும் தான் நினைச்சேன். எனக்காக நீங்க 2 பேரும் இவ்வளவு யோசிக்கிறீங்க. சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்.
நீங்க 2 பேரும் வாங்க. என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க? 2 பேரும் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க, கிளம்பலாம். அதான் அக்கா சொல்றாங்கல்ல. இந்தாங்க. அஞ்சலி, நான் சரியா எடுத்து கொடுத்தேனா? பூமிகா அந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறா. கண்டிப்பா அவங்க வருவா. அந்த வருணும் வருவான். ஏற்கனவே அந்த பூமிகாவை அவ ஹெட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம 2 பேரும் போய் அந்த நிகழ்ச்சியை கெடுத்து விட்டோம்னா அப்புறம் பூமிகாவுக்கு ஆப்புதான். வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஊரை விட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு மேல அவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, நம்ம சீக்கிரம் போய் ரெடி ஆயிடலாம் வா. கௌதம் சார் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பாராட்டு விழாக்கு ஒத்துக்க வச்சாச்சு. இந்த வருண் பாட்டுக்கு நீதான் அவர் அறிமுகப்படுத்தணும்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாரு. அத நினைச்சாலே பயமா இருக்கே. ஏற்கனவே முதல் சந்திப்புலயே அவர்கிட்ட நான் ஆர்வ கோளாறுல கேள்வி கேட்டு அவரும் கோவப்பட்டு அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சோம். மீராவை வேற அவ அப்பா கூட சேர்த்து வைக்க டிராமா போடுறோம். அந்த பயத்திலேயே நான் உளறிடுவேன். இதுல ஸ்டேஜ் ஏறி நான் பேசணும்னு வருண் வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. என்ன செய்யறது? இப்படியாச்சும் நல்ல பிராக்டிஸ் பண்ணி நான் சரியாவே பேசிடுவேன். பூமி, உன் சின்சியாரிட்டி டெடிகேஷனுக்கு முன்னாடி உன்னை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. ஓகே, முதல்ல ஸ்டேஜில் ஏறுறேன். எல்லாரையும் இப்படி சுத்தி பார்த்து சிரிக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். இப்படி இங்கிலீஷ்ல பேசலாமா? இல்ல, ஆன்றோர்களே சான்றோர்களே மாலை வணக்கம். இப்படி தமிழ்ல தொடங்கலாமா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. பூமி, தமிழ்லயே தொடங்கலாமே. தமிழ்நாட்டுல ஒரு தமிழனை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம். தமிழனோட பெருமைய தமிழ்லயே பேசு. வருண், எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏமா கை கால்லாம் சுளுக்கா? நான் அவனை பிடிச்சு விடட்டுமா? சும்மா விளையாடாதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி, சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. பேசாம நீங்க ஆதித்யா சார் பேச சொல்லுங்க. ஓ வாய் என்கிட்ட மட்டும் தான், கொஞ்சம் ஊரும் பாக்கட்டுமே. வேணா வருண், நீ தான் பேசுற. நல்லா பிராக்டிஸ் பண்ணு. நான் போய் உனக்கு சூடா காஃபி கொண்டு வரேன். அப்புறம் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அந்த பக்கம் வச்சிருங்க, அங்கதான் கரெக்டா இருக்கும். ஓகே மேம். ஓகே. ஹலோ. அப்புறம் கெஸ்ட் எல்லாம் உட்கார்றதுக்கு அங்க தான் ரெடி ஓகே பண்ணிருக்கேன். தான். ஹாய் வருண். ஒரு நிமிஷம் இருங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஹாய் வருண். ஹாய் அர்ஜுன். ஹாய் யுவா. வாங்க வாங்க. மீரா, மீச கரெக்டா இருக்குல்ல? வணக்கம் மேடம். வணக்கம் சார். வாங்க வாங்க சார், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.